தமிழ் சினிமா வரலாற்றில், இந்திய சினிமா வரலாற்றில் மக்கள் அரசியலை அவர்களுடைய உணர்வோடு பொருத்தி சொன்ன ஒரு படம் அறம். இதற்கு முன்னும் இந்த மாதிரி இருந்ததில்லை, இதுக்கு பின்னும் இப்படி வருமா என்பது கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான படத்தை குறித்து முதலாக கூட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு முயற்சி பண்ணேன். இயக்குனருடைய நேரமின்மையினால் தள்ளி போயிடுச்சு. ஆனாலும் அவர் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருந்தார். வழக்கமான கூட்டமாக இல்லாமல் இது ஒரு காத்திரமாக பேசக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த வகையில் முக்கியமான ஆளுமைகளை அழைத்து ஒரு புதுவிதமான உரையாடலை நடத்த தான் திட்டமிட்டோம். அது அந்த வகையில் செம்மையாக இப்போ கைகூடி இருக்கு. இந்த படத்தை குறித்து பேசக்கூடியவங்க பேசின பின்னாடி அந்த பேச்சின் மீது ஒரு உரையாடலாம், நீண்ட உரையாடலாம் நம்ம இதை வச்சுக்கலாம். இவங்க பேசின உடனே இயக்குனர் பேசுவார். அந்த இயக்குனர் எல்லாருடைய பேச்ச குறித்து ஒரு உரையாடலாம் இதை வச்சுக்கலாம். முதலில் கவிஞர் சல்மா அவர்களை படம் குறித்து பேசுமாறு வருகிறேன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த படத்தின் இயக்குனர் தோழர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய அதாவது திரைத்துறையில நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விரல் விட்டு எண்ணிட முடியும். ஏன் அந்த அளவுக்கு சமூகத்தை பற்றி சிந்திக்க தெரியாதவர்களா அல்லது சமூகத்தை அக்கறை இல்லாதவர்கள் தான் திரைத்துறையில் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி எப்பொழுதுமே எனக்குள்ள இருந்திருக்கு. ஏன்னா நம்ம அதிகமாக அப்படிப்பட்ட படங்களை திரையில் காண முடிவதில்லை. அதற்கான காரணங்களையும் நமக்கு தெரியும். என்ன காரணம்? ஒரு படம் எடுப்பதுங்கிறது இந்த இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு நீங்க அரசியலை நம்ம ஒரு பக்கம் மோசமான ஒன்றா நம்ம பல தரப்புலையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அரசியலுக்கு ஈக்குவலா இந்த திரைத்துறையிலையும் அதே போன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதிகாரம், பணம், புகழ் அப்படின்னு எல்லாமே சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு துறையா தான் அது இருக்கு. அதனாலதான் அது துரோகங்கள் நிறைந்த அதாவது துரோகத்திலையும் ரெண்டுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சளைத்த ஒரு துறைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு துறையாக இருப்பதனால அதுக்குள்ள சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தங்களை நிரூபித்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய அளவிற்கு போராட வேண்டியிருக்கு. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அல்லது சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இருக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் சமூக அக்கறை உள்ளவர்கள் இருந்தாலும் கூட படம் செய்வதற்கோ அல்லது அதை சமூகத்தோடு ஒரு திரைமொழிங்கிறது சமூகத்தோடு மிகப்பெரிய ஒரு உரையாடலை கொண்ட ஒரு விஷயமா தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். நம்ம மட்டும்தான் இந்தியாவில் மட்டும்தான் அல்லது சில ஆசிய நாடுகளில் மட்டும்தான் மிக மோசமாக அந்த திரைமொழியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈரானிய படங்களை பற்றியோ அல்லது மிக பெருமை வாய்ந்த பல படங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, வங்காள மொழி படங்களை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கும். ஏன்னா அந்த ஒரு காட்சியின் மூலமாக உணர்த்தக்கூடிய விஷயங்கள் எந்த அளவிற்கு ஒரு காட்சியின் மூலமாக ஆழமாக ஒரு பார்வையாளரை அவனுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பிவிட முடியும் அப்படிங்கிறதுக்கு சினிமா தான் அது முக்கியமான ஒரு டூலா இருக்கு. நான் அதை எந்த அளவிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு நம்முடைய அறிவை எல்லாம் வேஸ்ட் பண்ணி சங்கர் மாதிரி அல்லது இன்னும் எத்தனையோ பேரை பார்க்கலாம், அவங்களாம் அதனால சமூகத்திற்கு எந்த பயனும் இல்லாத காதல் கதைகளையும் அல்லது மோசமான பகடிகளையும் நம்ம கதைகள்னு சொல்லி திரைக்கதைகளாக நம்ம முன்னிறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் இந்த படம் வருது. இந்த படத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை பேச முடியும். குறிப்பா கோபி அவர்களை நான் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல பார்க்குறப்போலாம்
நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க வந்து. அந்த கத்திப்பட விஷயம் சம்மந்தமான டைமில் நம்ம பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஏக்கமாக இருக்கும், நம்மக்கிட்ட பணம் இருந்தால் கூட இவரை வச்சு ஒரு படம் எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவிற்கு விஷயம் ஞானம் உள்ளவர்கள். விஷய ஞானமும் அது மட்டும் இல்லாமல் சித்தாந்த ரீதியாக தன்னை வலுப்படுத்தி கொண்ட ஒரு இயக்குனர். நல்லா அப்பட்டமா தெரியுது இவருக்கு இவ்வளவு விஷயம் தெரியும், இவ்வளவு பெரிய தத்துவார்த்த ரீதியாக சில விஷயங்கள் மீது ஆழமான நம்பிக்கையையும் அல்லது செயல்பாடுகளின் மீது உறுதியும் உள்ள ஒருத்தரை வந்து திரைத்துறை எப்போ அங்கீகரிக்க போகுது, அதற்கான வாய்ப்புகள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கவலை எனக்குள்ள இருந்தது. ஆனால் இந்த படத்தில் அவர் தன்னை அந்த வாய்ப்பை வந்து நிரூபித்து காட்டியிருக்காரு. அதுதான் நான் முதல்ல சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த படம் பேசக்கூடிய விஷயம்னா, ஒரு சில 2 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய டாக்குமெண்ட்ரி படம் வந்து திரையிட்டோம். அமெரிக்காவிலேருந்து ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த படத்தை திரையிட வேண்டிய அது ஒரு அவங்களுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சம்மந்தமான ஒரு காலேஜ். அதனால அவங்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டணும்னு சொல்லி போட்டு காட்ட வேண்டியிருந்தது. பாடத்திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக எல்லாமே 18லேருந்து 20 வயசு குழந்தைங்க. படம் பார்த்துட்டு இருக்கிறப்போ, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி அவங்க என்ன ஏதாவது பேசுவாங்க, நம்ம பதிவு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தேன். முடிஞ்சு லைட்டை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கும்பலாக அந்த பொண்ணுங்க கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4 குரூப்பாக பிரிஞ்சு ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்காங்க, இன்னும் 4 பேர் அவங்க மேலே கவிஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஷாக் ஆகிட்டேன், வந்து என்ன நடக்குது, ஏன் இப்படி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்களே தேத்தி அவங்களுக்குள்ள வெளியில் வந்து அப்புறம் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் டிஸ்கஷன் ஆரம்பிச்சது. அப்போ நான் கேட்டேன், எதுக்காக இப்படி? ஆனால் கேட்கக்கூடாது தான், ஏன்னா நம்ம அமெரிக்கர்களை பற்றியும் மேலை நாட்டில் இருக்கக்கூடியவர்களை பற்றியும் ஒரு பெரிய மித்து வச்சுருக்கோம். அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் மேலோட்டமாக பார்ப்பாங்க, உணர்வுகளை ரொம்ப புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தனியாக வாழக்கூடியவர்கள், சுதந்திரமான மனநிலையுடையவங்க அப்படின்னு நம்ம பேசுவோம், வந்து நினச்சிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த விஷயத்துக்குள்ளே போய் அழுக ஆரம்பித்தது, உணர்வுகளை தூண்டினத காரணம் வந்து அவங்க சந்திக்காத ஒரு விஷயம். வாழ்க்கையில் வந்து ஒரு பெண்ணுக்கு கல்வி கிடைக்காதா, அல்லது அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்க முடியுமா, ஏன் அதெல்லாம் நடக்குது, இந்த சமூகம் ஏன் ஒரு பெண்ணை இப்படி ஒடுக்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அவங்களுடைய மனசை வந்து மிகப்பெரிய அளவிற்கு குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்குது. அப்புறம் உணர்வுகளை தூண்டி விடுது. அதுதான் முக்கியமாக அவங்க அழுகிறதுக்கான காரணம். அதுதான் ஒரு இயக்குனருடைய வெற்றியாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தான் இந்த படம் ஈட்டியிருக்கு. பார்த்தவர்களுடைய, ஏன்னா எல்லா வசதிகளோடையும் நம்ம சந்தோஷமாகவும் எல்லாமும் கிடைச்ச ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்குறதுக்கு இந்த படம் முயற்சி செய்துங்கிறது, இந்த குற்ற உணர்ச்சியின் மூலமாக சமூக மாற்றத்தை இந்த படம் வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒன்றா மாறுது. பொதுவாக நான் அதிகாரியாகவும் இருந்திருக்கேன், அதாவது அரசியல்வாதியாகவும் நான் கூட ரெண்டுலையுமே நான் இருந்திருக்கேன், 2 பார்ட்டாக இருந்திருக்கேன். அதிகாரிங்கிறவங்களுடைய செயல்பாடுகள்ங்கிறதும் ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகளும், அதாவது அரசியல்வாதிகளுடைய என்னங்கிறது நமக்கு தெரியும், எப்படி இயங்குன்றது. அதை நான் நேரடி அனுபவங்கள் எனக்கு நிறைய உண்டு. குறிப்பாக ஆளும் கட்சியில், அதாவது அரசியல்வாதிகளை கண்ட்ரோல் செய்யக்கூடிய இடத்துல அதிகாரிகள் இருக்க முடியும். அதே போல அதிகாரிகள் நினைத்தால் ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான அத்தனை அதிகாரமும் அவங்க கிட்ட இருக்கு. அரசியல்வாதியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ ஒருத்தர் வந்து ஏதேனும் ஒரு விதத்தில் இந்த சமூகத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டியவர்கள். 2 கை ஓசை மாதிரி தான் அது. எங்க அமைச்சர் ஒருத்தர் வந்து ஒரு முறை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது அதிகாரியெல்லாம் இருக்கானேம்மா, அவனுக்கு அதுல லாபம் வரும் அப்படின்னா அந்த ஸ்கீமை இப்படி போடலாம் இப்படி பண்ணலாம் சொல்லி பிளான் போட்டு கொடுப்பான் நமக்கு. ஆனா நமக்கு தெரியாது, அவன் தான் படிச்சிருப்பான், நமக்கு அதை பத்தியே எதுவும் தெரியாது. இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஏதாவது பயன் கிடைச்சதுன்னா செய்வாங்க, அந்த ரூட்டு போட்டு கொடுப்பாங்க. ஆனா நம்ம மக்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு கொண்டு போனா இது அவனுக்கு எதுவும் கிடைக்காது, அதுல நன்மை இல்லை அப்படின்னு நினைச்சா அது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எளிதா நம்மளை வந்து தட்டி கழிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு
படிப்பு அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் உண்மையும் கூட. இந்த படம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். நான் நிறைய படம் நம்ம ஓரளவுக்கு சமீபத்தில் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம அமீர் கான் படத்துல இருந்து அல்லது ஒரு சில படங்கள் நம்ம சமீபத்தில் அரசியல் படங்கள், அரசியல் பேசக்கூடிய படங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு பக்கம் வந்து அந்த பகடியா வந்து அந்த படத்து விஷயத்த சொல்லிட்டு சிரிச்சுட்டு நம்ம போறது மாதிரி இருக்கும். சிரிச்சுட்டு ஆமா அப்படிதான் இருக்கு, ரியாலிட்டி என்ன, இதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதோட முடிச்சுட்டு நம்ம நகர்ந்து போயிடுவோம் வந்து. ஆனா இந்த படம் பேசக்கூடிய அரசியல்ங்கிறது மிக நுட்பமான ஒண்ணா நான் பார்க்கிறேன். குறிப்பா ஒரு அதிகாரி தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் மக்களுக்காக. இந்த படம் பல இடங்கள்ல தொடர்ச்சியா ஒவ்வொரு வசனத்தின் மூலையும் ஒவ்வொரு காட்சி அமைப்பின் மூலமும் தொடர்ந்து அது வந்து இந்த சமூகத்தை அப்படியே படம் முடிச்சு காட்டுது. எளிய மக்களுடைய மனநிலையை காட்டுது, எளிய மக்களுடைய வாழ்க்கையை காட்டுது, அவர்கள் எந்த அளவிற்கு அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு காட்டுது, எந்த அளவிற்கு நிராகரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு காட்டுது, எப்படியெல்லாம் அவர்களுடைய இயக்கங்கள் ஆசைகள் கருகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு காட்டுது. ஒட்டுமொத்தமா அந்த சமூகத்தினுடைய அவல நிலையை இவ்வளவு அழகா வந்து இந்த பார்வையாளர்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு விதமா அந்த படம் இருக்கு அப்படிங்கிறதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஒரு சீன்ல கூட அது வந்து வாசகனை வந்து கைவிடவே இல்லை, எந்த பார்வையாளரை கைவிடவே இல்லை. அதை தொடர்ந்து ஏதேனும் ஒரு செய்தியை, இந்த சமூகம் சார்ந்த ஒரு செய்தியையும் சிந்தனையையும், ஒரு பக்கம் செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் சிந்திக்க தூண்டிக்கிட்டே இருக்கு. வந்து இதுதான் பிரச்சனை, இப்படி இருந்துட்டு இருக்கு, இதை எப்படி மாற்ற போறோம், இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலும் கூட. இந்த விஷயத்தை தான் இந்த படம் வந்து தொடர்ந்து பேசுது. அந்த முழுக்க முழுக்க நான் வந்து பொதுவாக சினிமா அதிகமாக பார்க்கறது இல்லை, ஏன்னா இந்த திரை வரக்கூடிய படங்கள் மீது பெரிய அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காலகட்டங்கிறதுனால அதிகமாக பார்க்க மாட்டேன். இந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு பலராலும் பேசப்பட்டதுனால நான் உடனடியாக அந்த படத்தை பார்த்தேன். அந்த அதிகாரி வர்க்கங்கிறது வந்து அந்த ஆம்புலன்ஸ் சம்பந்தமான காட்சி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கு. வந்து ஒவ்வொரு காட்சியுமே, ஏன்னா நான் வந்து 5 வருஷம் பஞ்சாயத்து தலைவியா இருந்தப்போ அந்த அதிகாரிகளோட நம்ம உண்மையிலேயே நம்ம செயல்படணும்னு நினைக்கிறப்போ அந்த அதிகாரிகளுக்கும் நமக்கு இடையில நடக்கக்கூடிய போராட்டம் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு போராட்டம். நமக்கே பஞ்சாயத்து தலைவியா இருந்த நமக்கே வந்து அந்த போராட்டத்தை வந்துட்டு தாங்க முடியாது. நம்மளையே அவங்க எந்த அளவுக்கு அதாவது அவமானப்படுத்துவாங்க, எந்த அளவுக்கு வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. மனுநீதி நாள் முகாம்னு ஒன்று நடக்கும் நமக்கு சமீபத்தில், இந்த கந்துவெட்டி சம்பந்தமான ஒரு 3 அந்த படுகொலையெல்லாம் மறக்க முடியாது. அந்த மனுநீதி முகாம்ல நடக்க பார்த்தா கூட்டம் கூட்டமா வண்டி கட்டிக்கிட்டு வருவாங்க. எந்த நம்பிக்கையில வர்றாங்க அப்படின்னா, உள்ள லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டாங்க. அப்போ நம்ம நீதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க வந்து சேருவாங்க. ஒரு பெரிய கூட்டம் அங்கே நின்றுட்டு இருக்கும், ஆனா எந்த பலனும் இருக்காது. கொடுத்துட்டு போவாங்க, அது பாட்டுக்கு எங்கெங்கயோ போகும், அதுக்கப்புறம் எந்த இதுவும் நடக்காது, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த அதிகார வர்க்கத்தினுடைய எரும மாட்டு தோடுன்னு சொல்லுவோம், அந்த அளவிற்கு ஒரு இந்த சமூகத்தை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் இந்த படம் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு முன்னாடி கண் முன்னாடி காட்டியிருக்கு. இந்த அரசாங்க இயந்திரம், அரசு இயந்திரம் எப்படி இயங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மிக துல்லியமா நமக்கு முன்னாடி கோடிட்டு காட்டுது. எது தேவைங்கிறதையும் எது தேவையில்லாத விஷயங்களை நோக்கி நம்ம தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, எது வந்து இன்னைக்கு உடனடியாக நம் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சனையா இருக்குங்கிறதையும், இப்படி எல்லா விதத்திலையும் அரசியல் பேசக்கூடிய, அரசியலை மட்டுமே பேசக்கூடிய ஒரு படமா இந்த படத்தை நான் பார்க்கிறேன். நான் இப்படிப்பட்ட படங்கள் நமக்கு முன்னாடி நம்மகிட்ட சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இப்படிப்பட்ட படங்களின் வழியே நாம் இந்த சமூகத்திற்கு ஏதேனும் மாற்றத்தை உருவாக்கி விட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தரும். ஏதேனும் ஒரு விதத்துல வந்துட்டு மக்களுடைய மனசாட்சியை தூண்டி எழுப்ப முடிகிற ஒரு திரைக்காவியங்கிறது ஏதேனும் ஒரு இடத்துல வந்து, என்னுடைய பசங்களே கூட அந்த படத்தை பார்த்துட்டு அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படியெல்லாம் கிராமம் இருக்குமா, இவ்வளவு கஷ்டப்படுவாங்களா, இந்த அளவுக்கு மக்கள் வந்து அவமானப்படுத்தப்படுவாங்களாங்கிறத ஒரு நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட வந்து அந்த செய்தியை சொல்லுது. அதுதான் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேட் பண்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு
சிறந்த படம். மக்களுடைய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு போராட்டத்தோட முன்வடிவமாக தான் அந்த படத்தை பார்க்குறேன். வந்து இது ஒரு போராட்டத்தினுடைய வடிவம் தான். இது ஒரு வகையான மக்களுடைய எழுச்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு படமா மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வந்து இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்படணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அது ஒரு பெரிய ஒரு ஆசை, பேராசைனோட சொல்லலாம். ஏன்னா அப்படி கொண்டாடப்படுவதன் மூலமாகத்தான் இதன் வழியே இன்னும் பல படங்கள், மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்கள் வெளியே வர முடியும். அதன் வழியாக ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி இந்த மோசமான நிலையில நம்ம இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இப்போ யார் மேலேயும் யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. அரசு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா அப்படிங்கிறது யாருக்கும் எந்த பொருட்டும் இல்லை. இன்றைக்கு கூட எத்தனையோ மணல் குவாரிகளை வந்து இன்னைக்கு திறந்து விடுறதுக்கு அரசாங்கம் திடீர்னு முயற்சி எடுக்குது. ஆனா மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதே, அதிகாரிகளுடைய வேலை என்னவா இருக்கணும், அவங்களுடைய கடமை என்ன அப்படிங்கிறதையும் மக்களுக்கும் தெரிய வைக்கக்கூடிய ஒரு படமா இருக்குது. எல்லாருக்கும் அது சொல்லுது, இதுதான் அவனுடைய கடமை அப்படின்னு. ஒரு அதிகாரியை பார்த்து இந்த படம் பேசுது, அரசியல்வாதிகளை பார்த்து பேசுது, மக்களை பார்த்தும் பேசுது. நீங்க இதுல எதெல்லாம் இப்படி இருக்கு உங்களுக்கு எதிரா, எதுல எல்லாம் நீங்க உங்களை மீட்டெடுக்க முடியும், எதை நோக்கி நீங்க போராடணும் அப்படின்னு பேசுது. வந்து இப்படிப்பட்ட படங்கள் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருடைய இந்த கொண்டாட்டத்துக்கும் இந்த உரையாடலுக்கும் ஒரு காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட படங்கள் வெளியில வர்றதுக்கு இவருடைய முயற்சி, திரு கோபி அவர்களுடைய முயற்சியும் இந்த போராட்டமும், அவருடைய பெரிய போராட்டம் அது, அந்த போராட்டமும் மிகப்பெரிய ஒரு பாதையை அமைத்து தர வேண்டும் என்று விரும்பி, மக்களுடைய பிரச்சனைகளை மக்களை மட்டுமே முன்வைத்து பேசிய அந்த படத்துக்கு இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பாராட்டுகளையும் உரையாடல்களையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பெருமையையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.